முருகனோட ஆறுபடை வீடு பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த ஆறுபடை வீடுன்றது அவ்வளோ சீக்கிரமாக யாராலும் பார்த்துட முடியாது. அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவங்க தான் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி போய் ஆறுபடை அப்பனை தரிசனம் பண்ணிட்டும் வந்திருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அவரை ஆறுபடை அப்பனை தரிசனம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இன்னும் என்னென்ன முருகர் கோயிலெலாம் இருக்கோ அத்தனை கோவில்களும் பார்க்கணுன்ற ஆசையும் இருக்கும். அதெல்லாம் எப்போ நிறைவேறும் கேட்டிங்கன்னா, அதுக்கான காலம் நேரம் நமக்கு வரணும். அதுக்கான காலம் நேரம் வரலையே, நான் போய் முருகனை சந்திக்கவே முடியல, தரிசிக்கவே முடியல, எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்கள முருகர் வந்து பார்ப்பார். தன் கோவிலுக்கு தன் சன்னதியை தேடி வர பக்தர்களை பார்த்து மகிழ்ந்து அவங்களுக்கும் அருள் செய்வார். நம்ம சந்நிதிக்கு ஏன் இவங்க வரல, வராமல் இருக்கவங்களுக்கு வந்து யோசிப்பார். சரி, இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, அவங்க நம்ம வந்து அவங்க பார்க்குற டைமில் வந்து பார்க்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்கள பார்க்கலான்னு அந்த முருகனே நம்ம வீடு தேடி வந்துடுவார். ஏன்னா இந்த பிரச்சனையில் நம்ம போயிட்டு ஆறுபடை அப்பனை தரிசிக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருப்போம். அப்போது முருகனே வந்து நம்மளை சந்திக்கும் போது நம்ம வாழ்க்கை மாறும். நிச்சயமாக ஆறுபடை அப்பன் போய் நம்ம தரிசிப்போம். ஆறுபடை கோவில் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் எத்தனை முருகர் கோவில் இருக்கோ நமக்கு பிரார்த்தம் இருந்தால் நிச்சயமாக நம்ம அந்த கோவிலை போயிட்டு பார்ப்போம். அந்த கோவிலில் நம்மளுடைய காலம் படம், நம்ம முருகனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு இருக்கும். யாரும் கோவிலுக்கு போக முடியலையேன்ற வருத்தம் நமக்கு இருந்தாலும் அந்த வருத்தத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் நம்ம முருகர். நிச்சயமாக நம்ம போய் அவரை பார்க்க முடியுதோ இல்லையோ, அவர் வந்து நம்மளை பார்ப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.